இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தருண் சுக்கு அவர்கள் இன்னைக்கு பல மாநிலத்தில் தேர்தலை பார்க்கறாங்க. அவரே சொல்றாங்க எல்லா மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஓட்டு கேட்டோம். ஆனா தமிழ்நாட்டில் டிஎம்கே கட்சி 5 வருஷம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லட்டுமே. இன்னும் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஆரியன், டிராவிடியன், பிராமின், நான் பிராமின், தமிழ், நான் தமிழ் இப்படி தானே பேசுறாங்க. 4 ஆண்டுகளாக என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. மக்கள் ஓட்டு போட்டு நாங்க ஏத்துக்கிறோம். அதனால் எந்த வேலையும் செய்யாதனால எலெக்ஷன் வந்த உடனே மறுபடியும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க. டெல்லி, தமிழ்நாடு, நார்த், சவுத், ஆரியன், டிராவிடியன், பஞ்சாப், தமிழ்நாடு. இந்த முறை தமிழக வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இதையெல்லாம் நிராகரிக்க போறாங்க. இதுவரை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாயை திறந்து அவங்க செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றாலே தெரியுது இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள். सर वो आदमी बोला उदयनिधि स्टालिन जी संस्कृत डेड लैंग्वेज है. मैं बोल रहा हूँ इलेक्शन समय में किस किस इलेक्शन समय में नॉर्थ साउथ आर्यन ट्रेविडियन सेम ड्रामा इधर चल रहा है. सर लास्ट टाइम उदयनिधि स्टालिन हिंदू रिलीजन का डेंगू बोला. मंद बुद्धि बालक है, मंद बुद्धि बालक. அறிவு வளராத பையன் அப்படிங்கிறாரு. जो वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है, जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है, अगर उसको वो डेड दिखता है, डेंगू दिखता है, तो उसकी मनोस्थिति का खराबी है. तो उनको चाहिए कि यहाँ तो इटली का जो चश्मा उन्होंने राहुल गांधी से लेकर डाला है वो बदले या अपना मेडिकल कराए. தமிழ்ல மொழி பேசுறாங்கன்னா உலகத்தினுடைய இன்னைக்கு ரொம்ப த்ரைவிங்கா ஆரோக்கியமா இருக்கக்கூடியது இந்து மதம். யாருக்கும் எதிரான மதம் இல்ல. அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்றாருன்னா அவர் போட்டிருக்கிற கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்திருக்கக்கூடிய இட்டாலி கண்ணாடி. அந்த கண்ணாடி மாத்திட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும். கண்ணாடி அவர் மாத்தணும் அப்படிங்கிறார். நெல்லுக்கான கொள்முதல் ஈரப்பத அளவை உயர்த்தல தெளிவா சொல்றாங்க. நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுதி, டெல்டா பகுதி விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா உங்க பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க பண்ணிருக்கிற டிராமா என்ன? தமிழ்நாட்டில் நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் 17% வரைக்கும் மத்திய அரசு வாங்குறாங்க. இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கனமழை பெய்த பொழுது 18.5, 19% வரைக்கும் மத்திய அரசு தளர்வு கொடுத்து வாங்கினாங்க. ஒரு ஆண்டும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்கறாங்க. நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுங்க, எந்த விவசாயினுடைய நெல்லும் நனையக்கூடாது, வாங்கி உள்ள வெய்யுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நெல் கொள்முதல் ஆணையை பாத்தீங்கன்னா 48 மணி நேரத்திற்குள்ள நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு சக்கரபாணி அவர்கள் உண்மையை சொல்ற துறையினுடைய அமைச்சர் 60 நாள் சில இடத்துல எடுத்திருக்காங்க, 50 நாள் எடுத்திருக்காங்க, 40 நாள் எடுத்திருக்காங்க. நீங்க நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள வர 60 நாள் ஆயிருக்கு, குறைந்தபட்சம் 1 வாரம் ஆயிருக்கு. அவ்வளவு நெல்லை வேண்டுமென்றே மலையில நனைய போட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போலி டிராமா நடத்துறாங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம். 360 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறீங்க. நெல் கொள்முதல்ல ஊழல் பண்ணிருக்கிறீங்க. நெல்லை முழுவதுமாக வாங்குவது மத்திய அரசு, பணம் கொடுத்து வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது விவசாய நண்பர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்காக மறுபடியும் முதலமைச்சர் டிராமா பண்றாங்க. அதே நேரத்தில் ஏன் முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்க? உடைந்து போன நெல், புரோக்கன் ரைஸ் 5-8% கொள்முதல் வாங்குறேன்னு சொல்லி அதை உயர்த்தி இருக்கிறாங்க. அதே முதலமைச்சர் பாராட்ட மாட்டாங்க. இன்னைக்கு விவசாய பெருமக்கள் கொண்டு வரக்கூடிய நெல், அதிலிருந்து வரக்கூடிய அரிசி 5-8% உடைந்திருந்தாலும் அதை முழுமையா மத்திய அரசு வாங்குறேன்னு அதே ஆணையில சொல்லி இருக்கிறாங்க. அதை பேசுவது கிடையாது. இன்னும் ஈரப்பதம் உண்மையாலும் இருந்ததுன்னா அங்க மத்திய அரசுடைய கமிட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் எடுத்துட்டு போறோம். ஆனால் இந்த ஈரப்பதம் எல்லாம் மாநில அரசு தன்னுடைய தவறால் வெளியே போட்டிருக்கக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம். மாநில அரசு வாங்கி மூட்டையை வெளியே போட்டு வரக்கூடிய மூட்டையை 48 மணி நேரத்துக்குள்ள உள்ள கொண்டு வராம 2 மாதம் தாமதம் செய்து வாங்கி இருக்கக்கூடிய நெல்லத்தை ஆய்வு பண்ணாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் சும்மா வந்துட்டு போனாங்களா? நெல் எப்படி ஈரமாச்சு, யார் ஈரமானதற்கு பொறுப்பு, மாநில அரசு பொறுப்பா, இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. எப்பொழுதும் விவசாயத்தின் பக்கம், டெல்டாவின் பக்கம், காவிரி தாயினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய விவசாயிகளின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் மோடி அவர்கள் இருப்பார்கள்.